Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன். இப்போ உங்களுக்கு உங்கள் பசங்களாம் சொல்லியிருப்பாங்களா அவங்க பார்த்ததுலேயே உங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் இல்லை அப்படி ஒரு கேரக்டர் என்னன்னு சொல்லலாம்? என் பையன் இருக்கான். பையன் எஸ் ஆக்சுவலி திரும்ப போய் கேட்கணும். என்ன நான் அதான் சொல்கிறேன், தேர் டேஸ்ட் வில் ஆல் பி டிஃப்ரெண்ட். தே லைக் நண்பன். They like Nanban. I didn't like soccer, but they like soccer, right? So, you understand, that's what it's weird. Okay. Recent, they loved Gilly. They went and watched re-release by Patanga because they've not watched, they were not born then. So, by Patanga. So, they're all movie buffs. My son likes action movies. He likes more of fights. Okay. Action, wow, you know. சரி, அப்படி உங்களோட ஆக்ஷன் ஏதாச்சும் ஒன்று காட்டணும்னா என்ன படம் நீங்கள் காட்டுங்க, சஜஸ்ட் பண்ணுவீங்க பையனுக்கு? Actually, போஸ் காட்டணும்னு நினைக்கிறேன். குட் ஆக்ஷன் காமிக்கணும், பிகாஸ் ஹீ லைக் தட். ஹீ லைக்ஸ் த டஃப் ஃபைட், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஹீ லைக்ஸ் லார்ஜர் தென் லைஃப் திங். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இப்போ புஷ்பா அது மாதிரிலாம் பார்த்தாங்கன்னா அதை தான் என்ஜாய் பண்ணுவாங்க. கேஜிஎஃப் இதெல்லாம் பார்த்துட்டு இட்ஸ் லைக் கேன்வஸ், இல்லை லார்ஜ் கேன்வஸ், அதுதான். ஓகே, ஒரு படம் இந்த படம் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன் என் பையன் யார் பொண்ணு. நம்மளாம் நினைக்கிறோம் அந்த மாதிரி காட்டக்கூடாதுன்னு நினைப்போம். அவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க. டிஜிட்டல் வேர்ல்ட்லேயும் சரி, சினிமா வாழ்க்கையில் எதுவும் மறைக்க முடியாது. ஸோ வி ஆர் பி வெரி காஷியஸ் அபவுட் வாட் வி டு. ரைட், கண்டிப்பாக. ஸோ யுவர் மூவிஸ் லைக் நிறைய படங்கள் வந்து இப்போ சொல்லுவாங்களா அந்த டைமில் இது பண்ணல அந்த டைமில் அப்படி. மை பர்சனல் ஃபேவரட் இஸ் லைக் பூ. எப்படி அழகி வந்து எல்லாமே ஒரு பக்கம் பயங்கரமாக கொண்டாடினாங்களோ அதுக்கு ரொம்ப கொஞ்சம் கூட சலிக்காத ஒரு படம் பூ. ஸோ ஆக்சுவலாக அது வந்து ஃபுல்லாக ஒரு படம் நிறைய வந்து பார்வதி அவங்க மேலேயும் தாங்கியிருக்கும். லைக் ஒரு இல்லை பார்வதி அவங்க படம் தான், ஆனால் அந்த படம் வந்து தங்கராஜ். யா, அபவுட் தங்கராஜ் ஆப்வியஸ்லி. இன்ஃபேக்ட் உங்களோட கேரக்டர் பார்க்கும்போது நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து கோவம் கூட ஏற்பட்டிருக்கலாம் பிகாஸ் ஆஃப் த டிசிஷன் வாட் தங்கராஜ் அவரோட அந்த பொசிஷனில். ஸோ அந்த படத்துக்கான ஒரு ரிவ்யூ எப்படி கிடச்சின்னு தெரிஞ்சு. அந்த படம் தங்கராஜோட டிசிஷன் வாஸ் நாட் ராங் அட் ஆல். நீங்கள் கேரக்டரை பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி தப்பே கிடையாது. நம்ம நிறைய வாட்டி நம்ம வந்து நினைப்போம் இதுதான் பண்ணணும்னு நினச்சிட்டு, கடைசியில் வந்து பெற்றோர்கள் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இன்னொரு விஷயம் அப்படின்னா, சொந்தக்காரத்துக்குள்ளேயே திருமணம் பண்ணுறது, தட்ஸ் அ ரியாலிட்டி செக் ஆக்சுவலி. That was done itself to convey that message. A lot of people have lot of health related issues because they get married within the relation. ஏன்னா ஒரே பிளட்ல அது you should not do it ன்னு சொல்லுவாங்க. I don't know, அதுக்கு திருப்பி ராங் டிபேட்ஸ் ஆகும், திருப்பி கலாட்டல் அதில் எடுத்துக்கிட்டு அது வேற ஒரு செக்மெண்ட் அதை பேசுவாங்க. பட் ஐ ஃபீல் தட் வாஸ் வாட் வாஸ் கன்வேய்டு இன் இட். அண்ட் ப்ராக்டிக்கலாக லார்ஜர் செக்ஷன் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரே சொந்தக்காரங்களுள்ள, அதாவது லிட்டரலி அவங்க கசின்ஸாக இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க. மாமா பொண்ணு, அத்தை பையன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பண்ணிக்கிறதுனால என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேல் பி லாட் ஆஃப் வரக்கூடிய ஜென்ரேஷனில் வந்து நிறைய எயில்மெண்ட்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த லைனில் வந்து யாருக்கோ டயபெட்டிக்ஸ் இருக்குன்னா அது வந்துடும். ஏன்னா ஜெனட்டிக்கல் இஷ்யூஸ் தான் அது. இப்போல்லாம் நீங்கள் வேக்சினுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வி டோன்ட் நோ, 6 மாதத்தில் கண்டுபிடிச்ச ஒன்று how it is going to be, we don't know how it aligns with everything. I mean, I'm not educated enough to talk about it, but then generally telling, okay, it can be. Like in fact, but that was only sense. So அதனால தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அதனால தான் அந்த சொந்தத்தில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல. யாரை பார்வதி பண்ணிக்காத காரணம், மாரியை பண்ணிக்காத காரணம், அதுதான் காரணம். ஓகே, தங்கராஜ் decides to get married there. Such a beautiful, பணத்துக்காக இல்லை. Yeah, such a beautiful film. So அந்த படம் இப்போ நீங்கள் பார்க்கும்போது everyone அது கன்வே ஆகலைல்ல. ஆமாம், இந்த விஷயம் ஆக்சுவலாக கன்வே ஆகிருக்கு. பட் அந்த லவ் கன்வே ஆன அளவுக்கு இந்த விஷயம் கன்வே ஆகலை. எல்லாருமே அந்த மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அதுதான் ஆக்சுவல் ரீசன். அவனோட ரீசன் ஆஃப் நாட் கெட்டிங் மேரிட் மாறி சொந்தக்கார பொண்ணு அவளோட வாழ்க்கை கெட்டுறக்கூடாது. நாளைக்கு அந்த குழந்தைக்கு எதனாச்சுன்னா அந்த காரணம் நாமளாக இருப்போம். ஏன்னா நண்பரோட குழந்தை அங்கே வந்து ஊனமாகவும் இருக்கும். ஸோ அதனால அது காரணம் என் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதான இந்த மாதிரி ஆயிடுச்சு, டாக்டர் சொன்னாங்கடா அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவனுக்கு அது உரைக்கும், ஐயோ நம்ம பண்ணோம்னா மாறிக்கு நாளைக்கு என்ன. ஸோ வாட் வுட் தங்கராஜ் டன் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாரு நினைக்கிறீங்க? அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக இருந்திருந்தா. தங்கராஜ் வந்து அவனோட அந்த கஷ்டத்தை வந்து, அதாவது அவன் சந்தோஷமாக இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணு அதே நம்பிக்கையில் இருந்திருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தான். அது தெரிஞ்சது தான் அவன் உடஞ்சி போயிருக்கான். அதுதான் அந்த கிளைமேக்ஸ். ஏன்னா அவள் ஒரு உலகத்தில் இருக்கா, என் தங்கராஜ் நல்லா இருக்கான், அதுக்கு அவளும் ஹாப்பியாக இருக்கா, அந்த சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினச்சா. ஆனால் அவளுக்கு என்னென்னா, என் தங்கராஜ் வந்து தப்பான ஒரு திருமணத்தில் இருக்கானே அப்படின்னு அவள் வருத்தப்படுறான். அந்த ஒரு வேதனை கொடுத்துட்டுமே தான் அந்த தங்கராஜ் நம்ம உடஞ்சி போயிருப்பான். So that would have shattered his life. Such a poetic movie. ஸோ இப்போ அந்த படத்துக்காக நீங்கள் பயங்கரமாக யோபின் ரொம்ப டஸ்கியாக தெரிஞ்சிருப்பீங்க அந்த படத்தில். ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த? ஒன்றும் இல்லை, நான் வந்து பொதுவாக நினைப்பேன் வெள்ளைக்காரங்க வந்து எப்படி ஸ்விம்மிங் பூல் கிட்ட அப்படியே சன்பேதிங்லாம் பண்ணுறாங்கன்னு. அந்த மாதிரி டெய்லி எனக்கு கொடை கிடையாது.
கேரவனில் இருக்க மாட்டேன், வெளியில் தான் இருக்கணும், எண்ணெய் தேய்ச்சிக்கணும், ம். டெய்லி வெயிலில் படுத்துக்கணும். ஓ அது வேற லெவலில் இருந்துச்சு அதெல்லாம். அந்த ஷூட்டிங்ல அப்படிதான் ஆமாம், படுத்துப்பீங்களா? எண்ணெய் வேறு கொடுத்துருவாங்க அது அப்படியே அப்படியே டேன் ஆகும்போது. பட் அந்த டைம்லலாம் வந்து பார்த்தா அப்பா சரியான வெயில், சரி சரி. அன்ரியல். நீங்கள் அதுவும் கோவில்பட்டி, சாயல்குடி அந்த பக்கம்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மாடு வந்து 10 லிட்டர் கரைக்குதுன்னா அங்கே 1/4 லிட்டர் தான் கரைக்கும். அந்த மாதிரி ஒரு வெயில். ஒதுங்கிறதுக்கு ஒரு ஒரு மரம் கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லை. பட் அதான் அங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி அங்கே போய் வாழ்ந்தால் தான் தெரியுது எப்படின்னு. ராஜபாளையம் போய் ஃபுட் வாஸ் சூப்பர், வி ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம். அண்ட் என்னோட போர்ஷன் ஷார்ட்டஸ்ட். நான் வந்து அங்கே 10 days இன்னும் இருந்தேன். 10 days ஐ wrapped up everything fast. ஓகே. அவங்கெல்லாம் வந்து 2 மாதம் அங்கே ஒர்க் ஷாப் பண்ணியிருக்காங்க அந்த டீம் எல்லாம். ஏன்னா நிறைய புது ஆமா ஆமா ஆமா. அதில் ஒரு அப்பாவை பண்ண ராமர் அவர் இறந்திருக்காரு. நிறைய பேர் அதில் பார்த்தீங்கன்னா பட் நிறைய ஹீரோஸ் அந்த ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டாங்களா? நம்ம சம்பாரிச்ச காசை திரும்ப நம்ம சினிமாலே போடணும். தெல் பி லைக் லிட்டில் சேஃப். சில முட்டாளுங்க இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா விட்டு வெளில போக முடியாது. சுவாசிக்கிற காத்தும் மூச்சும் சினிமா தான். நான் என்னோட ஆசை வந்து கடைசி மூச்சு வரைக்கும் சினிமாவில் இருக்கணும், ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பு இருக்கணும். தட்ஸ் வாட் ஐ திங்க். ஸோ ஐ டூ ட்ரை. இப்போ நான் ஒரு வீடு வாடகை கொடுக்குறேன் அப்படின்னா அது நான் வந்து ஒரு சினிமாக்காரன் கொடுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நான் வந்து என் ஒய்ஃப் பிரசவத்தில் இருக்கும்போது நாங்கள் வடபழனிலேருந்து கிரீன்ஸ் ரோடு அப்போலோவில் தான் வந்து அவங்களுக்கு டாக்டர் பீடியாட்ரிக். ஸோ டிஸ்டன்ஸ் வாஸ் டூ மச். ஸோ அதனால் என்ன நினச்சோம், கிட்ட எங்கன்னா பார்த்துக்கலான்னு. இன்னொரு பக்கம் வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு, விச் இஸ் க்ளோசர் டு தட் ஏரியா. ஸோ நான் வாடகைக்கு எடுக்கலாம்னு சொல்லி போனோம். வீடெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. மறுநாள் என்னை கூப்பிட்டாங்க காமிக்கிறதுக்கு. நான் போகிறேன். நான் போன உடனே அவங்க சினிமான்னு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் சினிமா தேவை, அதான் பொழுதுபோக்கு. தியேட்டருக்கு போய் தான் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்போது செல்ஃபி எடுத்துக்கு சினிமாக்காரன் வேணும். ஃப்ளைட்டில் போகும்போது ஹாய்ன்றவங்க எல்லாம் சொல்கிறாங்க. எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோ, மேக்ஸிமம் ஸ்கூல் ஃபங்க்ஷன், காலேஜ் ஃபங்க்ஷன், கல்விக்கெல்லாம் சினிமாக்காரங்க தேவை. ஆனால் வீட்டு வாடகை கொடுக்கணும்னா மட்டும் சினிமாக்காரன் தேவையில்லை. நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, 2 வருஷம் வாடகை மொத்தமாக கொடுத்துறேன், சினிமாக்காரங்க மட்டும் கொடுக்க மாட்டேன் சார். அது என்னன்னு தெரியல. அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க? இல்லை தென் ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் வந்து ஒரு லோன் கேட்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நெகட்டிவ் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. அதில் சினிமா, திருப்பியும் இப்போ எப்படின்னு தெரியாது, காவல்துறையினு தெரியாது, வக்கீல் கொடுக்க மாட்டேன்னுவாங்க. அதே மாதிரி தான் அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பட் இது இல்லாமல் உலகம் கிடையாது. அவங்க சொல்கிற காரணம் என்னமா இருக்கணும், இவங்களுக்குலாம் ரெகுலர் இன்கம் இருக்காது, ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபைலாக இருக்காது. இப்போ இந்த மாதம் ஒரு 20,000 வருதுன்னா அடுத்த மாதம் இந்த 20,000 வருமா வராதான்ற அந்த ஒரு கேள்வி இருக்குது. அது உண்மையில அது ஒரு பயம் கலந்த ஒரு விஷயம் தான் இல்லை சினிமாவில் இருக்கும்போது. இப்போ இந்த வருஷம் நான் ஒரு 2 கோடி சம்பாதிக்கிறேன், அடுத்த வருஷம் இந்த 2 கோடி சம்பாதிப்பேனா மாட்டேன்ற ஒரு கேள்வியோட தான். இட்ஸ் வெரி சேட் when they say something like that. அதுக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு செக்யூர்டாக இருக்கட்டும். they know the fact you are a mainstream actor, they know that you can afford it. பட் என்னென்னா அவங்க என்ன சில டைம் வந்து அதாவது they think that சினிமாக்காரங்க அப்படின்னா வந்து பார்ட்டிஸ் வீடியோஸ் இருக்கும், சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, நிறைய தவறுகள். தட்ஸ் அ ராங் ஆஸ்பெக்ட். எந்த துறையில் இல்லை சொல்லுங்கள். ஸோ அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் அவங்களும் அதே தான் பிரச்சனை இருந்துச்சு. என்னடா இது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. திருப்பி கம்பெனின்னா கம்பெனி வழியாக வந்து அவங்க வேணால் அக்ரிமெண்ட் போட்டுக்கலான்னாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த படம் முடிச்சுட்டு அந்த முடிச்சப்போ 2 வருஷம் நான் முன்னாடியே வெக்கேட் பண்ணிட்டேன், ஏன்னா வீடு கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி அவங்க கேட்குறாங்க, சார் ரொம்ப நாளாக எங்களுக்கு இங்கே நீங்கள் கொடுத்த ரெண்டல் கிடைக்க மாட்டேங்குது, ஸோ நடிகர் வராங்க, கொஞ்சம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. நடிச்சேன். இதுஸ் ஹவ் இட் இஸ். எந்த ஆள் எனக்கு வாடகை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அதே ஆளோட ஐ டோன்ட் மென்ஷன் அவங்களோட ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து எனக்கு இன்விடேஷன் வந்துச்சு சீஃப் கெஸ்ட்டாக வர சொல்லி. இதுதான் ரியாலிட்டி. நம்ம அவங்களும் தப்பு பண்ணுறாங்க. நான் வாடகை கொடுத்த சினிமாக்காரன் சரி இந்த மாதிரி இன்னொரு சினிமாக்காரன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்த கொடுத்தேன். யூனோ வாட் தே டிட்? கோவிட் டைமில் 6 மாதம் இல்லை, நான் 1 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டாம் வாடகைன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஓஹோ அவ்வளோ தாராள மனசா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வச்சு செஞ்சாங்க. 3 வருஷத்துக்கு வாடகை கொடுக்காம வீடை லாக் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. எனக்கு வீடு ரிட்டர்ன் வாங்குறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. இதுதான் நம்ம அவங்க பண்ணுற தப்பு. ஸோ வி டூ மிஸ்டேக்ஸ் விச் அதர்ஸ் ஃபீல் யூ ஆர் செட்டிங் அன் எக்ஸாம்பிள். அதனால தான் சினிமாக்காரங்கன்னா பயப்படுறாங்க. டேக்கன் ஃபார் கிராண்டடாகவும் நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ வெளியில் போகும்போது அவங்க உங்களை ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஒரு காலேஜ் போகிறாங்க, அது எந்த வகையிலாச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? லைக் இந்த ப்ரொஃபஷனில் மட்டும் ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க? சி தட் இஸ் பிகாஸ் நம்ம அதுக்கான வழி கொடுக்குறோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சம்டைம் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், நான் சொல்கிறேன் 4 மணி ஆகிடுச்சு,
கிட்டத்தட்ட 4 காலம் ஆயிடுச்சு. 7 மணி காலையில் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கேன். எதுவுமே சாப்பிடல. ஏன்னா அன்றைக்கி கண்டினியூஸ் அந்த மேரத்தான் ரன். நான் அந்த ஃபங்க்ஷன் நான் சொல்கிறேன், எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, போய் பசிக்குது சாப்பிட்றேன்னு. நிப்பாட்டி நாங்கள் இந்த ஊரில் வந்திருக்கோம், ஃபோட்டோ கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்றாங்க. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஸோ தே டேக் யூ ஃபார் கிராண்டட் தட் யூ கேன் சே நோ. ஐ எம் எக்ஸ்பிளைனிங் பட் தேர். ஸோ தேவ் டேக்கன் இட் ஃபார் கிராண்டட் தட் யூ வில் ஹேவ் டு oblige. கொடுக்கலன்னா என்ன சொல்லுவாங்க? உடனே அரகன்ட் கைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சில ஆர்டிஸ்ட் வந்து இப்படி தள்ளியிருப்பாங்க, அதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க. சே, ஒரு ஃபேனுக்கு போய் இப்படிலாம் பண்ணுறாங்களேன்னு. நம்மளும் மனிதர்கள், நம்மளுக்கும் நம்ம பிரச்சனை இருக்குது. இப்போ எனக்கு மயக்கம் வருது, நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தால் தான் அது oblige பண்ணுவோமா? கிடையாது. அண்ட் சம்டைம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஈஸி கோயிங்காக இருப்போம். சி ப்ராப்ளம் இஸ் நம்ம வல்னரபிள். கிளாஸ் கழுத்துக்கு விட கண்ணாடி தான் உடைஞ்சிரும் இல்லையா? ஸோ வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஸோ அந்த மாதிரி டைமில் வி ஆர் டேக்கன் ஃபார் கிராண்டட். நம்ம வல்னரபிலிட்டி காட்டக்கூடாது. நீங்கள் சில நடிகர்கள் பாருங்கள், ஒரு வட்டம் இருக்கும், அதுக்குள்ளே வரவே விட மாட்டாங்க. அதுக்கு ஆக்சுவலி விஜய் சார்லாம் ரொம்ப கரெக்டு, ரொம்ப பர்ஃபெக்ட். அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் தான் அவருக்கு. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா he would not let you come close. He's very selective. ஏன் அப்படின்னா சில டைம் வந்து யூ மிஸ்யூஸ், பேச தப்பாக கம்யூனிகேட் ஆகும், யூ கேரி ஃபார்வர்ட் திங்ஸ். ஸோ தி லாட் அட் ஸ்டேக் டு லூஸ். தட்ஸ் வை தேர் ஆல் கேர்ஃபுல். ஓகே ஓகே. ஒருவேளை இந்த ட்ரெண்டே மாறிடுச்சா வேற மாதிரி? இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஏப்ரல் மாதத்தில் மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டோரி இப்போ எடுத்தா அது ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கூட தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு ஒரு ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமா? இப்போ அந்த கல்ச்சரே மாறிடுச்சு, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான பாண்டே மாறிடுச்சு. இப்பயும் வந்து உண்மையான காதலர்கள் காதலிகள் இருக்காங்க, ஒரு நல்ல நண்பர்கள் இருக்காங்க, அதெல்லாம் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். பட் தட் இஸ் ஒன் திங் விச் இஸ் ஒரு இன்பார்ன். சில விஷயங்கள்லாம் வந்து வரும், திங் விச் வில் பி தேர். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் ஏதோ பார்த்தேன் நான். ஜஸ்ட் ஆக்சுவலி இமேஜின், யாரோ ஒரு ஐ திங்க் ஆர்டிஸ்ட் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்க கன்னடா இண்டஸ்ட்ரியில். 1 week கழிச்சு the boyfriend or whoever hung himself. But I don't like the aspect that he took his life. But he said he could not live without her. அதே மாதிரி you see today there are so many friends, they start a company, they have actually grown together. என்னன்னா அவங்களுக்கு தெரியும் the wavelength, they are there. True friends will always be there. அதுதான் சொல்றேன். The problem is நம்ம நூற்றுக்கணக்கான வந்து லைக்ஸையும் இந்த ஷேரிங்கும் இதெல்லாம் பார்த்துக்கிறோம், இந்த கமெண்ட்ஸை பார்த்துக்கிறோம், எனக்கு இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு நினச்சிக்கிறோம். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. FBயில், இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட், நீ ஃபாலோ பண்ணுறியா அன்ஃபாலோ பண்ணுறியா தான் பேசிக்கிறாங்க. தி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். 100 பேர் வேண்டாம், ஒருத்தர் 2 பேர் இருந்தால் போகிறோம், அந்த உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் போகிறோம். who will be there for you. எனக்கு நாளைக்கு நான் எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி பேசி கனெக்ட் பண்ணிக்கிற பழக்கமே கிடையாது. ஆனால் when there is an issue that day, I will stand up for my friend. I will make sure I keep everything aside. I will be there for that friend. And I know my friends will be there. No matter which part of the world, however big they are, they will be there. சூப்பர் சூப்பர் சார், கிரேட் தாட்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஒன் ஃபைனலி இப்போ உங்களுக்கு சொல்ல மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தளபதி அவரோட பர்த்டே, ஸோ சம் எக்ஸ்பெக்டிங் சம் விஷஸ் ஃப்ரம் யூ. 50 and keep going, hit a century and above. All the very best. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நல்ல ஆரோக்கியம், ஆயுள், திருப்பியும் அதிர்ஷ்டம், வெற்றி எல்லாத்தோடு இருக்கும். நிறைய படங்கள் பண்ணுங்க, பேச்சை மாற்றிடுங்க, நிறையா படம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். Stay blessed always. Happy birthday எங்கள் இளைய தளபதி. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions.